துளாராசிக்காரர்கள் மேல்மலையனூர் அங்காளம்மன் பெரிய பலம், பெரிய சந்தோஷம். 6ஆம் இடத்தில் சனி வராப வருடம் முழுவதும் காத்திருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சகலத்திலும் வெற்றி, தொட்டது தொடங்கும், வார்த்தைக்கு மதிப்பு, குடும்பத்தில் அனுகூலம், குடும்பத்தில் அசையமசைய பொருள் சேர்க்கை, இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, தொழில் உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி. எல்லா வீட்டிலும் தூக்கி போட்டுவிட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று யாராவது தவறான ஆலோசனை சொல்லி உங்களை அம்போ என்று விட்டுவிடக்கூடிய காலகட்டம். எனவே படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் மிக கவனம். அபிராமி அந்தாதி கேட்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். அதில் 40வது பாடல், 43வது பாடல், 54வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 100 பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளியே ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடலை சொல்லிக்கொண்டு இருக்க பூர்வ புண்ணிய தோஷம், பரிபூர்ண நிவர்த்தி, குருவின் அனுகூலம், பெரிய அளவுக்கு தெய்வமாக இருக்கும், தெய்வ சங்கல்பம், ஞானமாக இருக்கும், மகான்கள் தரிசனம், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் அதீத அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட யோக பலத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். வாகனத்தில் மாற்றம், கடல் கடந்த நிறைய பயணங்கள், மனதுக்கு பிடித்த மலைவாழ ஸ்தலத்துக்கு போகிறது, மனது பிடித்த தெய்வ ஸ்தலத்துங்களுக்கு போகிறது, உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, நாள்பட்ட தேகாரோக்கியத்தில் அலர்ஜி, ஒவ்வாமை, முதுகு தண்டுவட, இரத்தத்தில் பரவக்கூடிய இரத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஹீமோகுளோபின் கவுன்ஸு, ஹார்மோன் குறைபாடுகள் என்று எல்லாத்திலும் ஏதோ ஒரு குழப்பம். இந்த குழப்பம் தீரவில்லை என்று 10 வருடம் 11 வருடம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிரந்தர தீர்வு, நிரந்தர மருந்து, நிரந்தரமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் தேக ஆரோக்கியத்தையும் புதுமைப்படுத்தும்.